குரோதத்தை துறந்து விடு மகனே. நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். தாங்கள் கூறியதை எதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மயக்க நிலையில் இருக்கும் எனது தந்தையை தாங்கள் சுயநினைவிற்கு கொண்டு வரும் வரை இந்த யுத்தம் தொடரும். அக்னி அஸ்திரம். தேவி பார்வதி, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? தங்களை பிரிந்து சிவனாலும் இருக்க இயலாது, தங்கள் மகனாலும் இயலாது. தேவி, தங்களுக்கு எதுவும் நேராது. தைரியமாக இருங்கள். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் ராணி, மகள் பிறந்திருக்கிறாள். சம்போ மகாதேவா. தேவி பார்வதி, தங்கள் இருவருக்கும் கோடானு கோடி நன்றிகள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வேண்டாம் கணேசா, இவ்வாறு செய்யாதே. பொறுமை காக்கவும் கணேசா. நீ செய்வது சரியல்ல கணேசா.
அன்னை எங்கு சென்றார்கள் என்றே தெரியவில்லை. நான் என்ன செய்வேன்? சகோதரர் கார்த்திகேயரும் என்னுடன் இல்லை. இந்நிலையில் நான் என்னதான் செய்வது? கண் திறந்து பாருங்கள் தந்தையே, எழுந்து வாருங்கள், நாம் கைலாயம் செல்வோம். அன்னை தந்தை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனது மாமன் உன்னுடன் இருக்கிறேன். பிரம்மதேவர், தேவரிஷி, தேவி சரஸ்வதி, நந்தி, சிவகணங்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கிறோம் கணேசா. சிவனும் சக்தியும் பிரிந்ததால் அனைவரும் கவலையில் இருக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் இணைந்து அவர்கள் இருவரும் சேர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். இவர்கள் சிவசக்தி ஆவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் லோக நன்மைக்காக மட்டும்தான் கணேசா. அதில் ஒரு உத்தேசம் இருக்கிறது. கண்ணீரை துடைத்துக்கொள், மனதைரியத்துடன் இரு கணேசா. நாராயண நாராயணா. இன்று இப்பிரபஞ்சத்திற்கு ஒரு மாபெரும் பாடம் கிடைத்துள்ளது. உறவுகளுக்கிடையே எவர் ஒருவர் வயதில் முதியவரோ அவர் இளையவர் நடத்தும் அனைத்து தாக்குதலுக்கும் எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடாது. அந்த இளையவரை அவர் மன்னித்தருள வேண்டும். எவ்வாறு இன்று கணேசன் செலுத்திய பானங்களை நாராயணர் மலர்களாக மாற்றிவிட்டாரோ அவ்வாறேதான் மூத்தவர்கள் என்றுமே இளையவர்களின் குரோதத்தை மன்னித்து தன் அன்பை கொண்டு அவர்கள் மனதை மாற்ற முயற்சிக்க வேண்டும். நாராயண நாராயணா. நாராயணா, தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். தங்கள் மீது நான் அஸ்திரத்தை எய்திருக்க கூடாது. இத்தவறை நான் எவ்வாறு திருத்திக் கொள்வது? கூறுங்கள் நாராயணா. அது தந்தை மீது உள்ள அன்பினால் நிகழ்ந்த தவறு. உண்மையில் தவறில்லை கணேசா. உன் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் மன்னிப்பை முழு மனதுடன் ஏற்கிறேன். இதை நீ திருத்திக் கொள்ள விரும்பினால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். சிறியவர்கள் என்றும் பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும். உகந்த முறையில் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். இனி சிவனும் சக்தியும் இணைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சிங்கங்கள் சென்று விட்டன. இப்போது அந்த குழந்தையும் மற்றும் அதன் அன்னையும் இறப்பார்கள். வேண்டாம்.
வேண்டாம் அருணாசுரா. எதற்காக அந்த பச்சிளம் குழந்தையை தண்டிக்கிறாய்? அந்த குழந்தை என்ன குற்றம் செய்தது? நீ எனது ராஜ்யத்தை, எனது அரியணையை அனைத்தையும் எடுத்துக்கொள். நான் என் மனைவியையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு இங்கிருந்து வெகு தூரம் சென்று விடுகிறேன் அருணாசுரா. போதும், என்னையும் என் மனைவி குழந்தையையும் விட்டுவிடு. ராஜ்யத்தை இவர்களை கொன்று உன்னை அடிமையாக்கிய பிறகு கூட சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். வேண்டாம் மகனே, உன்னால் அவரை கொல்ல இயலாது. ஏன் கொல்ல இயலாது? சற்று உன் பின்னால் பார். மகாதேவா, இந்த சிங்கங்கள் ராணி காஞ்சனமாலா மற்றும் அவர்கள் குழந்தையை கொன்றுவிட்டால் நம்ப முடியவில்லை. தாங்கள் அஞ்ச வேண்டாம் மகாராணி. இந்த சிங்கங்களால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இங்குள்ள சிங்கங்கள் அனைத்தும் நம் மகளை வணங்கி பாதுகாக்கின்றன. நமது மகள் ஓர் தெய்வ பிறவி என்பதற்கான ஆதாரங்கள் தான் இவை. ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. ஹர ஹர மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மலையத்துவஜன் கூறியது உண்மைதான். இக்குழந்தை சாமானிய குழந்தை அல்ல. இக்குழந்தை முன்னிலையில் சிங்கங்கள் தலை வணங்குகிறது என்றால் இக்குழந்தையின் சக்தியை பற்றி சிந்தித்துப் பார். குழந்தையை கண்டு நான் அஞ்சப் போவதில்லை. அங்கேயே நில். குருதேவா, அருணாசுரனுக்கு எடுத்துரையுங்கள். எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தான் உள்ளது. நான் அருணாசூரன். குழந்தையை கண்டு நான் அஞ்சப் போவதில்லை.
இக்கணமே இக்குழந்தையை வதம் செய்து விடுகிறேன். நீ எண்ணுவது போல் அது எளிதல்ல அருணாசுரா. உண்மையை உணர முயற்சி செய். நீ பொறுமை காத்தால் உண்மை என்னவென்பதை நான் எடுத்துரைக்கிறேன். ஆனால் அதை தனிமையில்தான் கூறுவேன். ஏனென்றால் நான் சிவசக்தியை தோற்கடிப்பதற்கான மார்க்கத்தை கண்டறிந்து விட்டேன். அதுவும் சரிதான். வீரர்களே, இவனை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். இந்த ராணியை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். தாசிகளே, ராணியை அழைத்துச் செல்லுங்கள். என் பெயரை போற்றி பாடுங்கள். மன்னர் அருணாசுரர் 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 மன்னர் அருணாசுரர். மகாதேவா, இனி என்ன நடக்கும் நாராயணா? எதுவரை மகாதேவர் இவ்வாறு இருப்பார்? இவர் மகாதேவர் ஆவார். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இடத்திலும் இவர் வியாபித்து இருப்பவர். அண்ட சராசரத்தையும் படைத்தவர். ஆயினும் கூட மகாதேவர் இதுவரை நீரில் இருந்ததில்லை. ஆனால் தேவி பார்வதியின் ஒரு ரூபம் இதற்கு முன் நீரில் இருந்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் மகாதேவரை சில கணத்திற்கு நீரில் வசிக்கச் செய்வோம். நாம் அனைவரும் இணைந்து மகாதேவரின் சிவத்துவத்தை தேடுவோம். என்ன கூறினீர்கள்? ஆனால் அது எவ்வாறு சாத்தியமாகும்? மகாதேவரிடம் அனைத்திற்கும் தீர்வுள்ளது கணேசா. மகாதேவரை ஏற்பதற்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இவரை அழைத்துச் செல்ல சமுத்திரமே தானாக இங்கு வரப்போகிறது. சமுத்திரமே, உடனே வந்து மகாதேவரை உனக்குள் எடுத்துச் செல். உடனே வந்து மகாதேவரை உனக்குள் எடுத்துச் செல். மகாதேவா, விரைவில் எங்களுக்கு தரிசனம் தாருங்கள்.
நாங்கள் காத்துக் கொண்டிருப்போம். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. காஞ்சனமாலாவின் மகள் சாதாரண குழந்தை அல்ல. அக்குழந்தை ஆதிசக்தியின் வடிவமான பார்வதி ஆவார்கள். பார்வதி ஆவார்கள். நம்ப முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும் குருதேவா? நான் இதை நம்ப மாட்டேன். உண்மை அதுதான் அசுரமாதா. நான் சிவனை சந்தித்தேன். அவர் மயங்கிய நிலையில் இருந்தார். ஆனால் பார்வதி அங்கு அவருடன் இல்லை. ஏனென்றால் பார்வதி சிவனுடன் இருக்கும் பொழுது எந்த ஆபத்தும் மகாதேவரை நெருங்க வாய்ப்பில்லை. தேவி பார்வதி அங்கில்லை என்றால் வேறு எங்கிருக்கிறார்கள்? தங்கள் மதி மழுங்கிவிட்டதா என்ன? என்ன பிதற்றுகிறீர்கள்? நீங்கள் நான் கூறுவதை நம்பாமல் இருக்கலாம். உங்கள் கண்களை நம்புவீர்கள் அல்லவா? பாருங்கள். நம்பிக்கை வந்ததா? ஏனென்றால் எப்பொழுது இக்குழந்தை பிறந்ததோ அக்கணம் இவ்விடத்தில் ஒரு ஒளி தெரிந்தது. ஆம் குருதேவா. இவை அனைத்தையும் காணும் பொழுது ஒன்று தெளிவாக விளங்குகிறது. அக்குழந்தை வேறு யாரும் அல்ல, ஆதிசக்தியின் அவதாரம்தான். காஞ்சனமாலாவின் அழுகுரலுக்கு செவிசாய்த்து பிரபஞ்சத்தை காக்க வந்திருக்கிறார்கள். பிரபஞ்சத்தை காக்க வந்திருக்கிறார்கள். தேவி பார்வதியா? குருதேவா, இனி நாம் என்னதான் செய்வது? பொறுமையாக கேளுங்கள். என்ன? நான் இதை செய்ய வேண்டுமா? நீதான் இதை செய்ய வேண்டும். அசுரர்களின் வளர்ச்சிக்காக உன்னால் தான் இதை செய்ய இயலும். இதை பெற்றுக்கொள். இது உனக்கு உதவியாக இருக்கும்.
நாம் இனி இங்கேயே இருப்போம் குருதேவா. அசுர சாம்ராஜ்யம் வளர இவ்விடத்தையே நாம் மையமாக்கிக் கொள்வோம். சரியாக கூறினாய் அசுரமாதா. அசுர சாம்ராஜ்யம் மேம்படுவதற்கு இதுவே மையம். நந்தி அவர்களே, சிவத்துவத்தை நாம் எங்கு சென்று தேடுவது என்று விளங்கவில்லையே. பிரபஞ்சம் முழுவதும் தேடுவோம். ஆம். நாராயணா, சிவத்துவத்தை கண்டறிய நாம் தவறிவிட்டால்? நாம் நம்பிக்கையை இழந்துவிட்டால் பிரபஞ்சத்தின் நிலை என்ன? நாம் சிவத்துவத்தை தேடி மீண்டும் சிவனுடன் இணைக்க வேண்டும் தேவி. மகாராஜா அருணாசுரர் வாழ்க! 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 சுவாமி, சுவாமி, எனது சுவாமியை விட்டுவிடுங்கள். அவரை விட்டுவிடுங்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி, சுவாமி. நான் உனது முன்னிலையில் உனது கணவனையும் உனது குழந்தையையும் வதம் செய்வேன். வேண்டாம். பிறகு நான் உன்னை சம்ஹாரம் செய்வேன். வேண்டாம், வேண்டாம். அருணாசுரா, வேண்டாம்! வேண்டாம், எங்களை விட்டு விடுங்க. வேண்டாம், என் கணவரை விட்டு விடுங்கள். அவரை கொல்லாதீர்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா? வேண்டாமா? ஆம், விட்டு விடுங்கள். விட்டு விடுகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது. அதை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனது கணவனை விட்டு விடுகிறேன். வேண்டாம், வேண்டாம் மகாராணி. நான் என் உயிரை இழக்கவும் தயாராக உள்ளேன். நீங்கள் இவன் நிபந்தனையை ஏற்க வேண்டாம். இவன் துஷ்டனாவான். இவன் நிபந்தனையை ஏற்க வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். உனது அனைத்து நிபந்தனையும் நான் ஏற்கிறேன். அவரை விட்டுவிடு. உன்னை நான் வேண்டி கேட்கிறேன். வேண்டாம்.
கணவனின் உயிருக்கு பதிலாக மனைவி தியாகம் செய்தாக வேண்டும். நான் எனது உயிரை தரவும் தயாராக இருக்கிறேன். இல்லை, வேண்டாம். உயிர் வேண்டாம். உன் குழந்தையை நீ துறக்க வேண்டும். உன் குழந்தையை நீ துறக்க வேண்டும். இதுவே என் நிபந்தனை. உனது இந்த புதல்வி இக்கணம் முதல் எனது புதல்வி ஆவாள். என் புதல்வியாகவே வளர்வாள். என் புதல்வியாகவே வளர்வாள். அதன் பிறகு உன் கணவன் என் கைதியாக இருப்பான். இக்குழந்தை உன் குழந்தை என்று என்றும் நீ கூறக்கூடாது. இந்த நிபந்தனையை நீ ஏற்க தயார் என்றால் நான் உயிர் பிச்சை தருகிறேன். இல்லையேல் சற்று கருணை காட்டு. பல வருடங்கள் தவம் புரிந்து 9 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த குழந்தை இவள். அவளை ஒரு நொடியில் என்னிடம் இருந்து பிரிக்க எண்ணுகிறாயே. வேறு எதுவாயினும் கேள், ஆனால் என் மகளை தர முடியாது. இக்குழந்தையை பெற்றெடுப்பதற்காக நான் பல வருடங்கள் காத்திருந்தேன். இவள் எங்கள் தவத்திற்கான பலனாவாள். என்னிடம் இருந்து இவளை பறிக்காதே, வேண்டாம். சரி, பிறகு உனது விருப்பம். முதலில் உனது கணவருக்கு நீ விடை கொடு. அதன் பிறகு மகளுக்கு விடை கொடு. உனது கணவனிடம் இறுதியாக ஏதேனும் கூற வேண்டுமா? நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் நிபந்தனையை நான் ஏற்க தயார். என் கணவரை உயிருடன் விட்டுவிடு. என் மகள் அக்குழந்தையை இவ்விடத்தில் வை. வீரர்களே, இவனை அழைத்துச் செல்லுங்கள். காராகிரகத்தில் அடைத்து வையுங்கள். மகளை விட்டு விடுங்கள். மகளே, இல்லை. தாசிகளே, மகளே,
பாக்கியவதியான இந்த அன்னையை மன்னித்து விடு. என்னுடைய பக்தியில் சிறிதேனும் சக்தி இருந்தால் மகாதேவா ஆதிசக்தி, என் மகளை காக்கும் பொறுப்பு இனி தங்களுடையது. தாசிகளே, இவளை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். மகளே, 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 மகளே. இல்லை, மகளே. ஒருவேளை இப்பெண் ஆதிசக்தியின் ரூபம் என்றால் இவளை என் மகளாக வளர்ப்பதில் எனக்கு பேரானந்தம் ஏற்பட போகிறது. ஏனென்றால் நான் பார்வதியை வசியம் செய்ய வேண்டும் என்று வந்தேன். ஆனால் ஆதிசக்தியை நான் என்னை போல் வளர்ப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. வையகம் காணப்போகிறது. சிவசக்தியை நான் பிரிக்கப் போவதில்லை, மாறாக விரோதிகளாக மாற்றப் போகிறேன். காதலில் லயித்திருந்த சிவனும் சக்தியும் இனி ஒருவரை ஒருவர் எதிர்க்கப் போகிறார்கள். இப்பிரபஞ்சத்திலிருந்து காதலுக்கான அனைத்து சின்னத்தையும் அருணாசூரன் ஒவ்வொன்றாக அழிக்கப் போகிறான். இப்பிரம்மாண்டத்தில் அன்பிற்கெதிரான மாபெரும் சக்தி ஒன்று இருந்தால் அதுவே அருணாசூரன். அருணாசூரன், அருணாசூரன். நான் வரலாற்றை எழுதப் போகிறேன். பூமியில் மட்டுமல்ல, அண்ட சராசரத்திலும் அன்பிற்கான அர்த்தத்தையும் ஆதாரத்தையும் அடையாளத்தையும் நான் மாற்றி எழுதப் போகிறேன். ஆதி முதல் அந்தம் வரை சிவசக்தி இருப்பார்கள் அல்லவா? அன்பின் எதிரியான இந்த அருணாசூரன் சிவசக்தியின் அன்பை, காதலை, பாசத்தை பிரிக்கப் போகிறான். பிரபஞ்சத்தின் தலை சிறந்த காதலர்களை மாபெரும் விரோதிகளாக மாற்றப் போகிறேன். பார்வதியின் இந்த ரூபத்தை, எனது புதல்வியை சிவனுக்கு எதிராக வளர்க்கப் போகிறேன். இவள் உதிரத்தில் சிவனுக்கு எதிரான நஞ்சை ஊட்டுவேன். சிவனின் மீது காதல் அல்ல, சிவன் மீது குரோதத்தின் ஆலகாலத்தை நிரப்புவேன். பிரபஞ்சம் அதை காணப்போகிறது. வெகு விரைவில் வையகம் சிவனின் சக்தியே சிவனை வதம் செய்வதை காணும், வதம் செய்வதை காணும்.
மகளே, பொறுமையாக இருங்கள் ராணி. மன்னர் அருணாசுரர் கட்டளையிட்டிருக்கிறார். குழந்தையிடம் நம்மால் செல்ல இயலாது. என் மகள் வேதனையில் இருக்கிறாள். அவள் அழுகிறாள். நான் என் மகளிடம் செல்ல வேண்டும். அவளிடம் செல்ல அனுமதியுங்கள். எவ்வையகம் சிவசக்தியின் காதலுக்கு சாட்சியாக இருந்ததோ அவ்வையகம் சிவசக்தியின் விரோதத்திற்கான சாட்சியாகும். அதன் சூத்திரதாரி இந்த அருணாசூரன். வரலாற்றின் ஏடுகளிலிருந்து சிவசக்தியின் பெயரை நிரந்தரமாக அழித்துவிடப் போகிறேன், அழித்துவிடப் போகிறேன். ஒருவர் ஆற்றும் செயல் கண்டு அவர் மீது மோகம் கொள்வதோ காதல் கொள்வதோ மிக இயல்பான ஒன்றே. மனதினில் காதல் வளர்ந்தால் அவரது தீய குணங்களையும் ஒருவர் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வார். இவ்வாறு காதல் கொள்வது மூர்க்கத்தனமாகும். ஆனால் ஆற்றிய தவறுகளை உணர்ந்து எவர் மீது அதீத காதல் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவே தங்களை மட்டுமல்லாது தங்கள் குணத்தையும் மாற்றுவது உன்னதம். இச்செயல் ஆற்றுவதற்கு மிகுந்த பொறுமையும் அதீத துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும். இவை அனைத்தையும் கொண்டிருந்தால் அவ்விதம் காதல் கொண்டவர்களின் வாழ்வினில் துன்பம் விளையாது. இன்றுமே அவர்கள் ஆனந்தமே கொண்டிருப்பார்கள். ஓ